அந்த அருள் நெறி சொல்கிறதே எதுவாக இருக்குன்னா அது சமுதாய நெறியாக தான் இருக்குது. இந்த சமுதாயத்தில் நீ அருள் நெறி சார்ந்து தான் வாழணும். சரி, அருள் நெறி சார்ந்து வாழணும்னா அதுக்கு என்ன விஷயன்றதெல்லாம் ஐயா நன்னெறிங்கிற ஒரு தலைப்பில் அற்புதமாக சொல்கிறாங்க. அதில் எதுவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட மனமானதும் வாக்கு காயம் இது எல்லாமே சரியாக இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மனம் வாக்கு காயம் இது எல்லாமே யாருக்கு சம்மந்தப்பட்டதுன்னா சமுதாயத்துக்கு சம்மந்தப்பட்டது தானே. வள்ளல் பெருமானாரோட கருணை சமுதாயத்தை தான் மிக சிறந்த அளவில் சார்ந்து இருக்குன்ட்டு நாம் எல்லாருமே எப்போவுமே ஒத்துக்கிற விஷயமாக தான் இருக்கும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும் சீர்மிகு சென்னையை தர்மமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷ்ராஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் தயவு கருணை அன்போடு இந்த திருச்சபையை நமக்கு அளித்து அதனை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது தயவாளர் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கும் அன்போடும் அருளோடும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வோடு இங்கு வந்து அமர்ந்துள்ள அனைத்து அருளாளர்களுக்கும் தயவான வந்தனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. ஐயாவோட அருள் தயவிற்கு இணங்க இதை உருவாக்குனவரோட அந்த தயவு வள்ளல் பெருமானாரோட தயவு ஒரு சபையை நாம் உருவாக்குறோன்னு சொன்னால் அதை உருவாக்குறவங்க கிட்ட அந்த தயவு இருந்தால் தான் அந்த சபைக்கு ஒரு சிறப்பு இருக்கும். எத்தனை பெரிய மனசோட இதை இடத்தையும் கொடுத்து இந்த சபையும் இவ்வளோ அழகாக உருவாக்கி நம்ம எல்லாரையும் தயவாக நிறை குடம் தழும்பவே தழும்பாதுன்ற மாதிரி அமைதியான உருவத்தோட இறை நிலையில் சாந்தமாக எவ்வளோ அழகாக அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திருச்சபைக்குன்னு ஒரு சிறப்பான ஆற்றலும் தகுதியும் இருக்கும். அந்த தகுதியான இடத்துல நாம் எல்லாருமே சிறப்பாக அமர்ந்துக்கிட்டு இருக்கோம். அருணாச்சலம் ஐயாலாம் அருட்பாவை கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு எல்லா பக்கத்துலேயும் இது எந்த பக்கத்திலிருந்து எந்த பாடல் கேட்டாலும் சொல்லுகின்ற ஒரு பெரிய தகுதியோடு இருக்காங்க. அவரோட இன்னும் மிக சிறந்த ஆக சிறப்பு என்னென்னா எல்லாருமே சன்மார்க்கத்தில் இருப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு பிறகு அதை சிறப்பாக செயல்படுத்துகிறவங்க யாருன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் ஐயா அவங்களோட குடும்பத்தையே சன்மார்க்க நிலையில் சிறப்பாக உருவாக்கி அதோட தன்னோட பேரனையும் இந்த பாதையில் அழைச்சிட்டு போகிறது மிகப்பெரிய சிறப்பு. இதெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல உதாரணம். இந்த உதாரணங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஐயா நம்ம மற்றவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறோம், அதை நம்ம பிள்ளைகளும் ஏற்று நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவரோட தவத்தோட பலன் சிறப்பாக இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். இதில் இவர் இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சன்மார்க்க நிலையில் இருக்காருன்னா ஐயாவோட நிலை என்ன சிறப்புன்னு சொன்னால் சமுதாய சிறப்பு தானே சொல்லணும். அப்போ சமுதாயத்தோட சிறப்பு எது? இப்போ ஐயாவை என்ன சொல்லுவோம்? இந்த சமுதாயத்துக்கு நல்ல உதாரணமான ஆத்மான்னு சொல்லுவோம். அப்போ இந்த சமுதாயத்திற்கு நல்ல உதாரணமாக விளங்குகின்ற அளவிற்கு வள்ளல் பெருமானாரை இருக்க பிடிச்சு கொண்டதுனால தான் ஐயா சமுதாயத்திற்கு சொன்ன அந்த வழி நெறியில் நாம் வாழணுன்ற அந்த விதிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கிறதுக்காக தான் சமுதாயத்திற்கான சேவையை செய்கிறதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தோட சிறப்பு மிக சிறப்பாக பெருமானார் சொல்லியிருக்காருன்றதில் நாமெல்லாம் புரிஞ்சிக்கணும் இல்லையா? ஏன்னா ஐயாவோட அழைப்பிற்காக தான் நாம் இங்கேருந்து வந்திருக்கோம். எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்கோம், எல்லா மாவட்டத்திலேருந்தும் வந்திருக்கோம், எல்லா மாநிலத்திலேருந்தும் வந்திருக்கோன்னு சொல்லலாம். இப்போ பெங்களூரில் இருந்தெல்லாம் கூட நிறைய அருளாளர்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம்னா அவரோட சமுதாய சிறப்பு மிக சிறந்த அளவில் இருக்குது. வள்ளல் பெருமானாரோட அகவல் வரிகளே இதற்கு மிக சிறப்பான உதாரணமாக இருக்கும்.
அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி, மற்றெல்லாம் இருள் நெறி என எனக்கு இயம்பிய சிவமே அப்படின்னு சொல்கிறாங்க. அருள் நெறி தான் ஆக சிறந்த நெறி. அந்த நெறி எதனால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், சரி நீ எல்லாம் மனித பிறவியாக பிறந்திருக்கோம், அப்போ மனித பிறவியோட சிறப்பு என்னன்றது நமக்கெல்லாம் தெரியுமான்றது ஐயா நம்மக்கிட்ட கேட்குறாங்க இல்லையா, ஜீவகாருண்யத்தில் கேட்குறாங்க. சரி நீ மனுஷனாக பிறந்திருக்க, எதற்காக பிறந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ சாப்பிட்றோம் போகிறோம் வரோன்றதுக்காக தான் நீ பிறந்திருக்கியா? இதோட நோக்கம் என்ன? சரி சபைகள்லாம் நிகழ்ச்சி நடத்தினா அந்த நிகழ்ச்சியெல்லாம் போய் கலந்துக்கிட்டு இதற்காக மட்டும் உன்னோட பிறவி கிடையாது. நீ அருள் நெறியை அருள் நெறியில் நடந்து வாழறதுக்காக தான் பிறந்திருக்க அப்படிங்கிறத வள்ளல் பெருமானார் நமக்கு ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. அந்த அருள் நெறி சொல்கிறதே எதுவாக இருக்குன்னா அது சமுதாய நெறியாக தான் இருக்குது. இந்த சமுதாயத்தில் நீ அருள் நெறி சார்ந்து தான் வாழணும். சரி அருள் நெறி சார்ந்து வாழணும்னா அதுக்கு என்ன விஷயன்றதெல்லாம் ஐயா நன்னெறிங்கிற ஒரு தலைப்பில் அற்புதமாக சொல்கிறாங்க. அதில் எதுவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட மனமானதும் வாக்கு காயம் இது எல்லாமே சரியாக இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மனம் வாக்கு காயம் இது எல்லாமே யாருக்கு சம்மந்தப்பட்டதுன்னா சமுதாயத்துக்கு சம்மந்தப்பட்டது தானே. வள்ளல் பெருமானாரோட கருணை சமுதாயத்தை தான் மிக சிறந்த அளவில் சார்ந்து இருக்குன்ட்டு நாம் எல்லாருமே எப்போவுமே ஒத்துக்கிற விஷயமாக தான் இருக்கும். எப்போவுமே நாம் எல்லாருமே சொல்கிற ஒரு பெரிய கருத்து தான், அருளாளர்கள் எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் அவரவர்கள் நிலையில் அந்தந்த காலகட்டத்துக்கு தகவலெல்லாம் என்ன சொல்லணுமோ சொன்னாங்க. வள்ளல் பெருமானார் அவர்கள் எல்லாரும் எல்லார்கிட்டையும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலும் வள்ளல் பெருமானார் நீ மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லறத்தில் இருந்து தான் ஒரு அருள் நெறியை அடைய முடியுங்கிறத ஆணித்தரமாக உணர்த்தி துறவரத்தாருக்கு மட்டுமே மேன்மைங்கிற நிலையை அதை மாற்றி அதை மடமாற்றி இல்லறத்தில் இருக்கிற எல்லாருமே அருள் நெறியை அடைய முடியுங்கிறத அது ஒரு எளிமையான விஷயந்தான். அது ஏதோ ரொம்ப ரொம்ப பெரிய நிலையெல்லாம் நீங்கள் யாருமே பயந்துக்கிட்டு அதை யோசிக்க வேண்டான்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக அருளோட தயவாக சொல்லியிருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் பல சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஐயா சொல்லியிருக்காங்க அருள் நெறியில் ஜீவகாருண்யம் தான், அருள் நெறி அடையணும்னா அதுக்கு ஜீவகாருண்யம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஜீவகாருண்யம் ஐயா சொல்லிட்டாங்க, அந்த ஜீவகாருண்யத்தை நான் எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நான் அந்த ஜீவகாருண்யத்தை செஞ்சிட முடியுமா, நான் அதை அடைய முடியுமா? மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அது என்ன கேள்வினா, நல்லவங்க எல்லாருக்குமே ரொம்ப சோதனை இருக்குது, கெட்டவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நான் ரொம்ப நல்லவன் தானே, எனக்கு எல்லா சோதனையும் இருக்குது, ஆனால் கெட்டவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, அவங்க இருக்க ரொம்ப நல்ல மேன்மை நிலைக்கே போகிறாங்க. ஏன்னா எங்கே போனாலும் நிறைய இடத்துல குழந்தைங்கள்லேருந்து ஏதாச்சும் மாணவர்களோட ஒரு பேச்சரங்கம் அது மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் போனால் கூட குழந்தைங்க கூட இந்த கேள்வி கேட்குறாங்க. பெரியவங்களுக்கும் இந்த கேள்வி சமுதாயத்தில் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வள்ளல் பெருமானாரோட செயல்பாடுகளை நாம் எல்லாரும் ரொம்ப ஸ்திரமாக கையில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த கேள்விக்கான பதில் நமக்கு ரொம்ப எளிமையாக கிடச்சிடும், வேறு எந்த விதத்தாலும் கிடைக்காது. நமக்கு இந்த கேள்விக்கான பதில் எதுவாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது ஜீவகாருண்யங்கிற ஒரு தெளிவான பாதையில் இந்த சமுதாயம் முழுக்க ஒரு சிறப்பான பாதையில் சென்றுட்டாங்கன்னா இந்த எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொருத்தருமே நாம் அறியணும், நாம் உணரணும். எல்லாருக்குமே என்ன நிறைய பேரோட விஷயங்கள் எதுவாக இருக்குன்னா, நான் வள்ளலாரை தானே வணங்குறேன், அவர் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு, அவரை தானே நான் பாதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அவரோட அருட்பாவை தானே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், வள்ளலார்ன்னு தானே நான் அவரை நேசிக்கிறேன், அவர் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாருன்னா, வள்ளலாருக்கு யாரும் கஷ்டம் கொடுக்கணுன்னு ஆசை கிடையாது, யாரை கஷ்டப்படக்கூடாதுன்னு இல்லை. அவருக்கு என்னென்னா, உன்னோட நிலையை உணர்ந்து நீ எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையான பரம்பொருள் மெய்ப்பொருள் உனக்கு இருக்குங்கிறத, உனக்குள்ள அந்த மெய்ப்பொருள் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அருள் நெறிய தயவோடு கடைப்பிடித்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட நிலையை அடையணுன்றது தான் வள்ளலார் சமுதாயத்தில் நாம் ஒவ்வொருத்தருக்குமே சொல்லி கொடுத்தது. எல்லாருக்குமே ரொம்ப யதார்த்தமாக
நம்ம எல்லா செயல்பாடுகள்லையும் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த யதார்த்தமான வாழ்க்கையில் நிறைய எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கடக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் அறிஞ்சிக்க வேண்டியதும் புரிஞ்சிக்க வேண்டியதும் ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. எதற்காகவும் கவலைப்படக்கூடாது, எதற்காகவும் கோவப்படக்கூடாது, எதற்காகவும் ஆத்திரப்படக்கூடாது, வஞ்சப்படக்கூடாது. இதை மாதிரி எல்லா விஷயத்தையும் வள்ளல் பெருமானார் அருட்பால ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்மளை விட்டு எப்போ போகும் அப்படின்னு சொன்னால், ஜீவகாருண்யத்தில் செயல்பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க நிறைய பேர்களை சமுதாயத்தில் நாம் சந்திச்சிருக்கோம். ஜீவகாருண்ய செயல்பாடுகள் செய்கிறவங்களுக்கு அந்த நான் என்கின்ற அகங்காரமானது, தன்முனைப்பு, தான் தான் பெரியவன், நான் தான் அருட்பாவை நல்லா படிக்கணும், மற்றவங்களோட குரல்லாம் கொஞ்சம் கம்மியாக கேட்டால் கூட பரவாயில்ல, அகவல் 10 பேர் படித்தாலும் என்னோட குரல் மேலே வரணும், அந்த தன்முனைப்பு போகின்ற அந்த நான் என்கின்ற அகங்கார பற்றானது நம்மை விட்டு எப்போ போகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு ஜீவகாருண்யமானது பூரணமான ஒரு அகமலர்ச்சி அடையுன்றது தான் ஒரு சத்தியமான விஷயம். இதை தான் நமக்கு வள்ளல் பெருமானார் நினைந்து நினைந்து அந்த உணர்ந்து இதில் நாம் எதை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால், நம்மளோட நினப்பு இறைவனோட சார்ந்து இருக்கும் பொழுது அது பூரணமான நிலையில் இருக்குங்கிறதுக்கு தான் ஐயா நமக்கு சமுதாயத்தில் எல்லாருக்கும் இறைவனோட பற்று ரொம்ப அவசியமாக இருக்குது. இறைவன்னா யார், கடவுள்னா யார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சி ஐயா எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, முன்னர் இதை பூட்டியவன் மிக வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இது வரைக்கும் யாருமே திறக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. முன்னர் இதை பூட்டியவன் ஒரு மிகப்பெரிய வல்லவனாக இருக்கான், அவன் பூட்டிய பூட்டை இது வரைக்கும் யாருமே திறக்க முடியல. ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதின்னு ஐயா சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஜாதியை விட்டேன், ஜாதி நம்மளை விட்டு போகும் பொழுது தான் சமுதாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி. எல்லாத்துலேயும் சமுதாயத்தில் இன்றைக்கி பிரச்சனைகள், சண்டை, வருத்தம், துக்கம், கவலை, இது எல்லாத்துலேயுமே சமுதாயத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த ஜாதி மத சமயம் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான். அதனால தான் ஐயா ஜாதியை விடுங்க, மதத்தை விடுங்க, சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். இன்றைக்கி உலகளவில் ஒரு பெரிய போர் நடக்குது. அதுக்கு பெரிய போர், அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த மதத்தோட அந்த அதீதமான அந்த ஒரு பற்று தான். அந்த பற்று வெறியாகுது, வெறி ஆத்திரமாகுது. அதே நேரத்தில் ஜாதி, என்னோட ஜாதியோட இருக்கிறவங்க தான் இந்த கோவிலுக்குள்ளே வரணும். இன்னும் கூட நிறைய கோவிலில் வள்ளலாரோட சபைகளில் கூட தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் வெளியிலேயே விபூதி பிரசாதம்லாம் வச்சிடுறாங்க. வள்ளல் பெருமானார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சமயம் கிடையாது, சமயம் பொய்ன்னு சொல்கிறாங்க ஐயா. எந்த சமயத்தை ஐயா பொய்ன்னு சொல்கிறாங்கன்னா, என்னோட சமயம் சொல்லிட்டு நான் என்கின்ற தன்முனைப்பு நமக்கு இருக்கும் பொழுது அது பொய்யான சமயமாகிறது. எல்லா சமயம் என்னோட சமரசம்தான் நாம் ஏற்றுக்கும் பொழுது அந்த சமயம் உண்மையான சமயமாகுது. வள்ளல் பெருமானார் நமக்கு சமுதாயத்தில் சொல்லி கொடுக்குற இந்த நல்ல தகவல் எல்லாமே நம்ம ரொம்ப ஆழ் மனசில் ஏதோ போகிற போக்கில் எடுத்துக்காமல், ஐயா ஏன் ஜாதி இல்லைன்னு சொன்னாங்க, ஐயா ஏன் மதம் இல்லைன்னு சொன்னாங்க, ஐயா ஏன் சமயம் இல்லை, சமயத்தின் பால் ஐயாவுக்குமே ஒரு அதீதமான பக்தி இருந்தது, அந்த பக்தியின் காரணமாக தான் அவருக்கு ஞானம் கிடச்சிது. எல்லாமே உண்மையாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா அதில் இருக்கணும், ஆனால் அதில் இல்லாத மாதிரி தாமரையில் தண்ணி மாதிரி இருக்கணும்னு ஐயா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஆண்னா நான் ஆண் தான், நான் பெண்ணுனா நான் பெண்ணு தான். அதை நம்ம மாற்றிக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது, நாம் இந்த ஊரில் நான் பிறந்தேன்னா நான் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கேன், நான் இந்த ஊரில் பிறக்கலைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் வள்ளல் பெருமானார் நமக்கு இதை எதை சொல்லி ஐயா கட்டுரைகளில் நம்ம கட்டுரை எல்லாருக்கும் கடிதங்கள் எழுதுகிறாங்கல்ல, அதில் எல்லாத்துலேயுமே என்ன எழுதுவாங்கன்னா, அவங்களோட ஜாதி இல்லைன்னு சொல்கிற வள்ளல் பெருமானார் எல்லா விஷயத்துலேயும் அந்த அடுத்தவங்களுக்கு எழுதுகிற கட்டுரையில் அந்த கவிதையில் எழுதுகிறாங்க,
ஐயா வந்து முதலியார்னு எழுதுவாங்க, ரத்தினசாமி முதலியார்னு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஜாதியை போட்டு தான் ஐயா முடிக்கிறாங்க. ஜாதி இல்லைன்னு சொன்ன வள்ளலார் எதுக்கு எல்லாரோட ஜாதியும் போட்டு ஐயா வந்து எதுக்கு கடிதங்கள் எழுதுறாங்க? எதுவுமே இருக்கலாம், ஆனால் அதில் வந்து அதீதமான பற்றோட நான் தான்ற அகங்கார பற்று இல்லாமல் நமக்கு இருக்கணும். அந்த நிலையில் நாம் பூரணமாக வாழணுன்றது ஒரு சமுதாயத்துக்கான ஒரு முக்கியமான அவசியமாக இருக்குது. எல்லாருமே இதில் வந்து ஒரு போட்டியாவோ ஒரு பொறாமையாவோ அடுத்தவங்க கிட்ட ஒரு சண்டை போடுகின்ற ஒரு விஷயமாவோ நான் வேறு நீ வேறு அப்படின்னு நினைக்காம நான் அது இதுவாக தான் இருக்கங்கிற உண்மையை புரிஞ்சு வாழணுன்றதை தான் ஐயா வந்து நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி ஐயா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லா கடிதத்துலேயும் ஐயா எழுதுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு நிறைய கடிதத்தோட பாகங்கள் இருக்கும். உரைநடை பகுதியில் எழுதியிருப்பாங்க. எல்லாருமே ரத்தினசாமி முதலியார், அதுக்கப்புறம் இறுக்கம் ரத்தினமையா, எல்லாத்துலேயுமே வந்து ஐயா ஜாதியை தான் போடுறாங்க. அந்த ஜாதி வந்து அது ஜாதி மேலே எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து மாமிசம் வந்து சாப்பிட்றவங்களா கூட பார்க்கலாம். மாமிசம் சாப்பிட்ற ஆத்மாக்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மீன் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தொடமாட்டாங்க, ஆனால் வந்து மற்ற நாள்லாம் நல்லா வெட்டு கொன்று சாப்பிடுவாங்க. அப்போ மீன் வந்து பாவம் பண்ணல இல்லையா? சாப்பிட்ற நாம தான் பாவம், மீன் பாவம் பண்ணல. ஆனால் சாப்பிட்ற நாம தான் பாவன்ற மாதிரி மீன் மேலே எந்த குற்றமும் கிடையாது. அது மாதிரி ஜாதி இது எல்லாமே எதுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு வீடுனா அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு சில நியமனங்களோட வாழ்கிறது, அதுக்கப்புறம் குடும்பம்னு வாழறது, அதுக்கப்புறம் சமுதாயம்னு வாழ்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த செயல்பாடுகளில் ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் எப்படி ஒரு ஊருன்னு இருக்குது, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாநிலமாக இருக்குது, மாவட்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் நாடாக இருக்குது, அதுக்கப்புறம் உலகமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் பிரித்து இருக்கோ அதுபோல் இந்த ஜாதி மதம் சமயம் இது எல்லாமே அது எது பொய்ன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் நீ வெறித்தனமாக இருக்கிறது தான் பொய்ங்கிறத வந்து ஐயா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை நாம் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு எதையுமே வந்து எதையுமே வெறுக்காமல் வாழணுன்றது, எதுலேயுமே ரொம்ப அதீதமான விருப்பமும் இல்லாமல் அதிகமான வெறுப்பு இல்லாமல் எப்போவுமே நிதர்சனமான வாழ்க்கையை அருள் தயவோடு வாழறதுக்கு நாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு பாருங்களேன். அது ரொம்ப 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 ஆக சிறப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு ஐயாலாம் நல்ல உதாரணம். ஐயா வந்து எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருக்காங்க. ஐயா வந்து ஐயா எல்லா இந்து மத கடவுள்களையும் நல்லா படித்து கரை தேர்ந்து அதையெல்லாம் படித்து திருப்புகழ்லேருந்து தன்னோட பேரனுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அதெல்லாம் படித்து அதில் ஊறி இருக்கும் பொழுது தான் அதுக்கும் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு தெளிஞ்சு அதற்கான நிலையிலிருந்து ஒரு தெளிவான விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு எல்லா விஷயத்துலேயும் உண்மைகள் இருக்குது. அது எல்லா விஷயத்துலேயும் உண்மைகள் இருக்குது. அதில் உண்மைகளை எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்காங்க, அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சமுதாயத்திற்கு என்ன வேணுங்கிறத நாம் அதில் தேடி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், எடுத்துக்கிட்டதில் என்ன தெளிவு இருக்குங்கிறதுல நாம் ரொம்ப அற்புதமான அருள் வாழ்க்கையை வாழணும். வள்ளல் பெருமானார் சமுதாயத்தில் சொல்லாத தகவலே கிடையாது. ஐயா நமக்காக ரொம்ப கீழே இறங்கி வந்து பேசுகிறாங்க. நித்திய கர்ம விதியில் ஐயா சொல்லாத எந்த நன்மைகள் கூட இல்லைன்னு சொல்லணும். விடியற் காலையில் 4 மணிக்கு எழுந்ததுலேருந்து இரவு நாம் படுக்கிற வரைக்கும் இந்த உடலை நாம் எவ்வளோ சிறப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நித்திய கர்ம விதிகளில் ஒரு கால அட்டவணை போட்டு எல்லா தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நாம் எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்துகிறோம்? அற்புதமாக ஐயா எல்லாமே சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது தான் நாம் எல்லாருமே சன்மார்க்கத்தில் ஒரு சிறப்பான சமுதாயமாக இருக்க முடியும். நாம் எல்லாருமே சிறப்பான சமுதாயமாக ஐயா சொல்கின்ற கருத்துக்களெல்லாம் எடுத்து செல்லுகின்ற பொழுது தான் மற்றவர்களுக்கு அது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நல்ல உதாரணமாக இருக்கணும்னு சொன்னால் நாம் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து காமிக்கணும். நாம் எல்லாருமே வந்து அடுத்தவர்கள் மேலே அவங்க நல்லவங்க இவங்க தப்பானவங்க அப்படின்ட்டு நாம் சொல்லி
நல்லவங்கெல்லாம் வந்து எப்போவுமே கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க எப்போவுமே நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல முடியும்? இப்போ ஐயா வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஒரு நிலைக்கு போன பிறகு பால் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா கன்றுக்கு கூட அந்த பாலை வந்து கொடுக்காம அந்த பாலை கறந்து அதை கொடுக்குறாங்க. அதில் பெரிய அளவில் ஜீவ தயவு இல்லை. அதனால் அதை எடுத்துக்கிறத வந்து சிறப்பு விதியில் சொல்லிடுறாங்க, அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் காஃபி குடிச்சிக்கிட்டே சன்மார்க்கத்தை பேசுகிறோம். அப்போ நான் ரொம்ப நல்லவன் சொல்ல முடியுமா? காஃபி குடிச்சிக்கிட்டே சன்மார்க்கத்தை பேசுகிறேன், நான் எப்படி நல்லவன் சொல்ல முடியும்? வரும் வழியில் ஒருத்தர் ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தார். என்ன இவர் இவ்வளோ சர்வசாதாரணமாக நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து ஒரு மாதிரி யோசிச்சுது. அவர் அங்கே ரோட்டில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும் பொழுது இப்படி இருக்காரேன்னு மனசுக்கு வருத்தமாக இருந்து, அப்புறம் என்ன நானே நினச்சிக்கிட்டேன், சரி அவர் சரியில்லைன்னு தோணுது, அப்போ நீ என்ன சரியாக இருக்கியா? எப்போயாச்சும் காஃபி நல்லா இருக்குன்னு எங்கேயாச்சும் போனால், வீட்டிலலாம் நம்ம குடிக்கிறது இல்லை, எங்கேயாச்சும் வெளியில் போனால் சூடாக காஃபி கொடுத்தா சரி குடிச்சிடலான்னு குடிக்கிறோமே, அப்போ நீ ரொம்ப சமத்தா அப்படின்னு தோணுது. அப்போ இதில் நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிவிட்டு எனக்கு கஷ்டமே இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? குடிக்கிறது காஃபி, அதோட விளைவு என்ன வருமோ அதை நான் அனுபவித்து தான் ஆகணும். அப்போ நாம் எல்லாருமே ஏதோ ஒரு சில கர்மாக்களோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன கர்மாக்களை நாம் வாழறோமோ அதற்கு தகுந்த விளைவு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்க தான் செய்யும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு செயல் கிடைக்குதுன்னு சொன்னால், நம்மளோட மனுநீதி சோழன் மாதிரி முற்பிறவியில் என்ன செய்தோமோ அதோட வினைகள் கூட இந்த பிறவியில் வந்து நம்மளோட நிலை வந்து பூரணமாக அடையணும், இவர்களோட நிலை வந்து இன்னும் மேலே போகணும். நீங்கள் நல்லா பாருங்களேன், ஒரு கணவனோடவே வாழ்ந்துக்கிட்டு மனைவியோடவே இருக்கிறவங்கெல்லாம் வேணால் ஒரு 1% 2% வேணால் ஐயா குடும்பம் மாதிரிலாம் இறைநிலைக்கு போகலாம். ஒரு கணவனை விட்டுட்டு ஒரு மனைவி விட்டு ஒரு கணவன் இருக்கிற இடம்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து ஞானத்துக்கு மேலே போகிறவங்களாக இருப்பாங்க. ஒரு கணவன் ரொம்ப துன்புறுத்துறவராக இருப்பார், ஆனால் அவங்கள விட்டு மனைவி வந்திருப்பாங்க, அவங்களோட நிலை வந்து உயர்ந்த நிலையாக போகுது, ஒரு ஞானத்துக்கு போகிறாங்க. அப்போ எல்லாம் நிறைய பெண்களை நாம் ஏன்னா சமுதாயத்தில் சந்திக்கிறோம் இல்லையா? அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்கக்கிட்ட சொல்கிறது தான், அம்மா இறைவன் வந்து உன்னை இன்னும் மேலே போக சொல்கிறாரு. யாருக்கு எது வேண்டான்னு ஒன்று வெறுக்கிறோமோ அதை இறைவன் வந்து எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ சாதாரண நிலையில் இருந்தாலும் சரி, நான் எதை வேணான்னு சொல்லணும் அதை எனக்கு கொடுப்பார். கொடுத்து இதுதானே நீ வேணான்னு சொன்ன, இதோட அனுபவத்தை நீ கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வெளில வந்தால் தான் உனக்கு பெரிய நிலை கிடைக்கும்ன்றதை ஐயா ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரை நிதர்சனமாக பார்க்குறோம். எது நம்ம வேணான்னு சொல்கிறோமோ அதை நம்ம கையிலே கொடுத்து நம்மளே பயன்படுத்த வச்சு வேறு வழியே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது எல்லாமே சமுதாயத்தில் நடக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் நம்மளை நாம் காப்பாற்றிக்கிட்டு மேலே வரணும்னு சொன்னால் நம்மளோட நிலை வந்து தற்போதம் இல்லாமல், நானுங்கிற உணர்வு இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த வஞ்சமும் இல்லாமல், எந்த காழ்ப்புணர்ச்சி, எந்த விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லாத ஒரு மனநிலைக்கு நாம் மேலே போகணுன்னு பாருங்களேன். நம்மளோட மனசு எவ்வளோ, அதுதான் வந்து ஒரு பெரிய மனசு, ஒரு பெரிய ஆனந்தம். அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். எதுவுமே ஒன்றுமே இல்லைன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கலாம். இப்போ நான் தான் இந்த உடலான்னு பார்த்தா நான் இந்த உடலே இல்லை. என்னோடய கண்ணு காது மூக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டா நான் இந்த உடலே இல்லை இல்லையா? அப்போ இந்த உடலே இல்லாத நான் எதுக்காக வருத்தப்படணும்? நான் இதில் எங்கே இருக்கேனே தெரில, எனக்கு ஏன் இவ்வளோ வருத்தம்? என்னோடய வீட்டுக்கார் இப்படி இருக்கார், என்னோடய பிள்ளைங்க இப்படி இருக்குது, என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா இப்படி இருக்காங்க. சில வீட்டுக்கெலாம் வந்து அன்னதானத்துக்கெலாம் சாப்பாடு கொடுத்து விடுவோம், அந்த அம்மா கிட்ட நான் பேசுகிறதே கிடையாது. அவங்க வீட்டில் நீங்கள் கொடுத்து அனுப்புகிற சாப்பாடை நாங்கள் சாப்பிட முடியாது, எங்கள் வீட்டுக்கு தனியாக கொடுங்க, நாங்கள் தனியாக 10 பேருக்கு கொடுக்கணுன்னுவாங்க. அப்போ இதில் எங்கே இருக்குது ஜீவகாருண்யம்? ஐயா சொன்ன ஜீவகாருண்யத்தை நான் செய்கிறேன், ஐயா சொன்ன ஜீவகாருண்யத்தை நான் தான் செய்கிறேனே, எனக்கு ஏன் கஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்குறோம். அப்போ எப்படி சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு ஐயா சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் சமுதாயத்தில் எப்படி வாழறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? நாம் இன்னும் நாமாவே வாழலையே. ஐயா எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க, நாம் எப்படி வாழணும், நாம் எப்படி இருக்கணும், நான் யார்,
எனக்கென ஒரு ஞான ஊன் ஏது சிவம் என்னுள்ளிருந்து விளங்காவிடில். இந்த பூரணமான நிலைக்கு நாம் போகணும். கூற்றுதைத்து என்பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றல் மிக் அளித்த அருட்பெருஞ்சோதின்னு ஐயா சொல்கிறான். கூற்றுவன் கூட நம்மளை விட்டு தூர போயிடணும். அப்போ கூற்றுவனாக இருக்கவன் கூட நம்ம விட்டு தூர போகணுன்ற ஒரு பூரண நிலை மரணமில்லா பெருவாழ்வு இல்லைங்களா? அந்த நிலையை நான் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாரோட குற்றங்களையும், குற்றம்தான் என்னோட குணமாக இருக்குப்பா, ஆனால் நீ பொறுத்துக்கணும்ப்பா, நான் என்னோட குணம் யாரை பார்த்தாலும் சிங்கமாக தான் இருக்கும். சிங்கம் சிங்கத்தோட தன்மையிலேருந்து மாறாது. ஆடு என்ன பண்ணும், சிங்கத்துக்கிட்ட அடி தான் வாங்கும் இல்லையா? அதனால் அது ஆட்டோட நிலை, இது சிங்கத்தோட நிலை. பாவக்காய் கசக்க தான் செய்யும், பலாப்பழம் இனிக்க தான் செய்யும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பலாப்பழத்தை சாப்பிட்டு இனிப்பாக இருக்கேன்னு ஆகா ஓகோன்னு சந்தோஷப்படுறோம். ஆனால் பாவக்காவை சாப்பிட்டா கசப்பாக இருக்கேன்னு கவலைப்படுறோம். ஆனால் அது இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நாம் பார்க்கின்ற மனிதர்கள் எல்லாமே சமுதாயத்தில், இந்த சமுதாயத்தில் ஐயா சொல்லி கொடுக்கறது அதுதான். இந்த சமுதாயம்னா அது அப்படி தான் இருக்கும். அந்த சமுதாயத்தில் நீ கற்றுக்கோ, நீ புரிஞ்சுக்கோ, நீ தெரிஞ்சுக்கோ. இதை தான் ஐயா நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த சமுதாயத்தை நான் எப்படி வாழறது, எல்லார்கிட்டையும் அன்பு பாராட்டு. அன்பு பாராட்டினா உனக்கு மலை அகப்படுது, உனக்கு கடல் அகப்படுது, இறைவனே அகப்பட்டுறார். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போ இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழணுன்றதை ஐயா அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. நித்திய கர்ம விதிகள்லாம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன பழக்க வழக்கங்களெல்லாம் கொண்டு நாம் வாழணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படியெல்லாம் சாப்பிடணும். சாதத்தை வடித்து சாப்பிடுமா, கஞ்சோடு சாப்பிடாதன்னு சொல்கிறார். எவ்வளோ கருணைங்க. அவர் 6000 பாடல் எழுதி மரணமில்லா பெருவாழ்வுங்கிற பூரண நிலைக்கு போயிட்டு தன்னோட கட்டின மனைவியை கூட இறைநிலைக்கு நானும் போகணுமா, நீயும் போகணுமா, என்னோட பயணங்கள் வெகு சிறப்பாக இருக்கு, அந்த பயணத்தில் நோக்கி நான் பயணம் பண்ணணும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லுகின்ற ஒரு பூரணமான ஆத்மா. இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இறங்கி வந்தவர். அவர் நமக்கு சொல்லி கொடுக்குற தயவு பாருங்க. சாதத்தை வடித்து சாப்பிடாது. இது எப்படி இறங்கி பேசுகிற, சாதத்தை வடித்து தான் சாப்பிட்ணும், குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாது. எல்லாரும் முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்கிறோம். இந்த எல்லா வலிக்கும் முக்கிய காரணம் அந்த கஞ்சி தண்ணியில் இருக்க அந்த வெப்ப காற்று. அந்த வெப்ப காற்று நமக்கு முட்டிலலாம் தங்கும் பொழுது அதுதான் நமக்கு வலியாக வலிக்குது. அதெல்லாம் ஐயா நமக்கு சொல்லி கொடுக்குறான். இப்படிலாம் சாப்பிட்டினா உனக்கு பிரச்சனை வரும், அதனால் இதெல்லாம் சாப்பிடாத, மலை ஜலம்லாம் எப்படி கழிக்கணும், வெத்தலை பாக்கெல்லாம் நீ போடணும், எல்லாத்தையுமே ஐயா சொல்லி கொடுக்குறாங்க. இடது பக்கமாக திரும்பி தான் படுக்கணும். நம்மளோட நாசி ரொம்ப நம்ம அது சுத்தமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் இடது பக்கமாக படுத்தினாதான் உனக்கு சுவாசம் சீராக இயங்கும். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கருணைங்க. இந்த கருணைக்கு ஈடு இதெல்லாம் ஐயா சமுதாயத்தில் ஒவ்வொரு தனி சமுதாயம்னு எடுத்துக்கிறதுக்கு முன்னால் தனி மனித ஒழுக்கம்தான் சமுதாயமாக இருக்குது. அப்போ இந்த தனி மனித ஒழுக்கம் என்ன முக்கியம்? ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்னு சொல்கிற ஐயா மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும்னு அந்த பாடலில் சொல்லிட்டு, அடுத்தது ஏதாச்சும் பொம்பளை பிள்ளைங்களும் இந்த தப்பு பண்ணக்கூடாது, ஆம்பளை பிள்ளைங்களும் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இறந்தா கணவன் மறுமணம் செஞ்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த சமுதாய புரட்சி இதை நாம் எங்கே போய் பார்க்கறது? ஏன்னா எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும், ஒரு மனைவியை கட்டிட்டே நீ ஏகப்பட்ட பிரச்சனை, இப்போ உனக்கு விடுதலை கொடுத்து வச்சிருக்கேன், நீ மறுபடியும் தேவையில்லாமல் கையில் விலங்க போட்டுக்காத, நீ சுதந்திரமாக இருப்பா, நீ சுதந்திரத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க, எனக்கு எந்த சுதந்திரமே இல்லைன்னு சொன்னார். ஆனால் அதுதான் தண்ணியில் தாமரை மாதிரி. ஆனால் எந்த சுதந்திரம் நமக்கு இருக்கணும்? இறைவனை அடையணுன்ற ஒரே சுதந்திரம் நமக்கு இருக்கணும். இறைவா நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்க சுதந்திரம் எனக்கு இருக்கும். இந்த பக்கம் பால் பாட்டில் இல்லை, பருப்பு இல்லை, தயிர் இல்லை, மோர் இல்லை, போகிற போக்கில் அப்படியே கடைக்கு இந்த பக்கமாக போனீங்கன்னா அந்த பொருளை வாங்க, இந்த பொருளை வாங்கினா எங்கேருந்து இறைவனை நினைக்கிறது இல்லையா? வாங்கிட்டு பொருளை கொடுத்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை. அது இப்போ நம்ம பெண்கள் தான் இப்போ ரொம்ப நிறைய சொல்கிறாங்கன்னு சொல்லணும்.
சொல்லணும். ஐயா வந்து யாரெல்லாம் வந்து ஆண்களை கட்டுப்பாட்டில் ஆண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக பெண்களை வச்சுருக்கீங்கன்னு சொன்னதுக்கு எல்லாருமே ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க சமுதாயத்துக்கு எந்த பெண்கள்லாம் ஆண்களை சுதந்திரமாக வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்கணும். ஏன்னா இப்போ காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து ரொம்பவே காலம் மாறிடுச்சு. முதல்ல அவங்க போட்டாங்க, இப்போ இவங்க போடுறாங்க. எல்லாமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். கொஞ்ச காலத்துக்கு சாமி பார்க்குறாரு. ஏன்னா இந்த ஆற்றுல வந்து தண்ணி போகுது பாருங்களேன், ஆறும் கடலும் இருக்க இடத்துல அது 6 மணி நேரம் இப்படி போகும், 6 மணி நேரம் இப்படி போகும். முதல்ல நீ கொடுத்தினா இப்படி வருது, இப்படி கொடுத்தா இப்படி வருது. அப்போ நாம் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் எப்படியும் கொடுக்க வேண்டாம்டா சாமி, நீ கொடுக்கறத மட்டும் நான் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதை தான் ஐயா வந்து நமக்கு சமுதாயத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. நித்திய கர்ம விதிகளை சரியாக படிக்கணும். ஜீவகாருண்யம்னா என்னன்னு படிக்கணும். உணர்ந்து 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 அந்த இடத்துல தான் நினைந்து இருக்கணும். அதில் தான் நாம் அப்படியே கண்ணீர் வந்து ஊற்றி எழணும். அப்போ இந்த ஒவ்வொருத்தரும் அண்ணாலயத்துலலாம் எல்லா இடத்துலையுமே அந்த சாப்பிட வரவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப அவங்கெல்லாம் சாப்பிட்டு சோம்பேறியாக ஆகுறாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எத்தனை கதைகள் இருக்கும், எவ்வளோ வருத்தங்கள் இருக்கும், எவ்வளோ சோகங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அவங்க எவ்வளோ ஒரு அன்போடு இங்கே போனால் நமக்கு சாப்பாடு இருக்குப்பா, அது அவங்க நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், விசாரியாது தர்மம் செய்யணுன்ட்டு நான் ஐயா சொல்லிட்டாங்க. அந்த விசாரியாது சாப்பாடு கொடுக்கறதுல நாம் எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எதையுமே விசாரிக்காமல் அந்த ஜீவ தயவோட அந்த உணர்ந்து அந்த உணவு கொடுக்குற அந்த விஷயம்லாம் ரொம்ப 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 ஐயா வந்து நமக்கு இந்த ஜீவகாருண்யத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது மிக சிறந்த ஜீவகாருண்யம். இந்த ஜீவனை நாம் ரொம்ப ரொம்ப சரியாக பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வருடம் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். பெருமானாரோட சிறப்பாக எடுத்துக்கிட்டு போனோம். ஐயாவோட நித்திய கர்ம விதியில் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிக்கணுன்றதை நாம் எல்லாம் சிறமேற்கொண்டு வாழணும். அந்த வாழ்க்கையை வாழணும். ஏன்னா ஐயா எவ்வளோ கருணையாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவருக்காகவா சொல்கிறார், அவருக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் அம்மா ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்வு வள்ளலார் தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாகவே அவங்களுக்கு புரிதல் இருக்குது. நாம் ஏதோ ஒரு பொருளில் பற்று வச்சிடுறோம். அந்த பற்று என்ன பண்ணுதுன்னா, ஐயா சொன்னாங்க சன்னீஸ்வரன் கோயிலுக்கெலாம் யார் போனது அப்படின்னா அதுக்கும் அம்மா கை தூக்குனாங்க. அப்போது ரெண்டுத்துக்குமே அவங்க சமனோட இருக்காங்க. நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வரணும். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை லவ் பண்ணுற மாதிரி, ஒரு மனைவி கணவனை லவ் பண்ணுற மாதிரி இறைவனை எல்லாரும் ஒரு காதலிக்க ஆரம்பிச்சிடும். சன்னீஸ்வரனா எனக்குன்னா, முருகரனா ரொம்ப பிடிக்கும், விநாயகர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப யாரையோ விரும்பத்தானே வேணும் இல்லையா? யாருக்கோ யார் மேலேயோ ஒரு அன்பு இருந்தால் தான் உலகம் சுத்தம். ஏதோ ஒரு பிடிப்பு இருந்தால் தான் ஒன்று வளரும். அப்போது இந்த பக்திங்கிறது ஒரு பிடிப்பு தான். ஆனால் அதை வந்து நம்ம பிடிச்சிக்கிறது நம்ம வளர்கிறதுக்காக இருக்குது. ஆனால் அந்த வளர்ச்சி வந்து ஞானத்துக்கான வளர்ச்சியாக இருக்கணுன்றது தான் வள்ளலார் சொல்கிறாங்க. சைவத்தில் என்ன போல் பற்று வச்சவங்க யாருமே கிடையாது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. முன்னர் இதை பூட்டியவன் மிக வல்லவன், அவன் பூட்டிய யாருமே திறக்க முடியலமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஐயா அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா, முருகருக்கு 6 முகம் இருக்குன்னா அந்த 6 முகம்னா என்ன? நம்மளோட 6 ஆதாரம்தான் அற்புதமான அருள் மணியாக ஒரு திரட்சி மணியாக உருவாகி அந்த ஜோதியை நாம் தரிசனம் பண்ணணும். அதுதான் கார்த்திகை தீபமாக இருக்குது. அப்போ முருகரோட வடிவம், அம்மா நீ என்ன வேணாலும் சொல்லுமா, நான் வந்து எதையுமே விட மாட்டேன், எனக்கு வந்து முருகர்னா முருகர் தான், விநாயகர்னா விநாயகர் சதுர்த்திக்கு நான் கொழுக்கட்டை போட்டு விநாயகரை வச்சு எடுத்துகிட்டு போய் போடுறதே சரி. அப்படி தான் அது வந்து ஒரு பெரிய பற்று எல்லா பற்றுலேயும். ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு பற்றை பிடிச்சிக்கிட்டு இருப்போம். நான் எந்த பற்றில் இருக்கேன், நான் எதை தெளிஞ்சிக்கணும், நான் எதை புரிஞ்சிக்கணும், எதை அறிஞ்சிக்கணும், என்னோட நிலை என்ன ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லா பாடமுமே எல்லாரும் படிச்சிட முடியாது. 1வது 2வது 3வது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிகள் இருக்கும். அப்போ இதில் என்னோட படி என்னங்கிறது, சமுதாயத்தில் என்னோட தனி மனித ஒழுக்கத்தில் நான் எந்த படியில் இருக்கேங்கிறது தான் வள்ளலார் நமக்கு ஒரு படியாக எடுத்து சொல்கிறார்.
நீ சாப்பிட்றதுல இப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாரு. நீ சாப்பிட்டு முடித்த பிறகு நீ எப்படியெல்லாம் பக்குவமாக இருக்கணுன்றத பக்குவ நெறியில் நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. இதையும் கடந்து அடுத்து நீ ஞானத்துக்கு போகிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் சமுதாயத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா சொல்லி கொடுக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஐயா எதையாச்சும் நமக்கு சொல்லி கொடுக்காம இருக்கிறாங்களா? எல்லா விஷயத்தையும் கருணையோட பக்தியை சொல்லி கொடுக்குறாங்க. பக்தியில் நெகிழ்ச்சியை சொல்லி கொடுக்குறாங்க. மன உருக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஜீவகாருண்யத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நாம் ஜீவகாருண்யத்தை ரொம்ப சிரமேர் பிடிச்சிக்கிட்டு ஜீவகாருண்யம் தான் என்னோட அருள் நெறியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எந்த செயல்பாடில் இருக்கோமோ அந்த செயல்பாடில் நாம் வாழணும். வள்ளலார் பெண்களுக்கான ஒரு பெரிய புரட்சியை செஞ்சுருக்காங்க. கணவன் இறந்த பிறகு எந்த பெண்ணும் தாலி வாங்கிறது கூடாது. ஏன்னா கணவன் இருக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு பொட்டு பூ இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த தாலி வாங்குகிற விஷயம்னு செய்யும்போது கணவரும் இறந்துட்டு அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வலி இருக்கும். ஆனால் அவர் ஒரு சுத்த ஞானியாக இருந்தவர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய தயவோடு சொல்லி கொடுக்குறாங்க. இது சமுதாயத்தில் அவர் செய்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. நாம் சன்மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு எல்லாருமே இந்த சிறப்பான செயல்பாடெல்லாம் சமுதாயத்தில் கடைபிடிக்கணும். எல்லாருக்குமே இது வேணும். எல்லாருமே எல்லா ஆண்களும் இதை பக்குவமாக ஏற்றுக்கணும். பெண்களும் இதில் ஒரு சிறப்பான புரட்சி செய்யணும். சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் நாம் சொல்லி கொடுக்கறது, நம்மளோட சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் தப்பே இருக்காது. இதெல்லாம் தான் சமுதாய புரட்சி. ஐயா சொல்லிட்டாரு, அவர் போயிட்டாரு அப்படின்றதையும் ஐயா நம்ம கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்லதை ஒருத்தர் நமக்கு உருக்கமாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அதை நாம் கடைபிடிக்கணும்ல. ஐயா அழகாக சொல்கிறாங்க, பெண்களை அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும், வேதங்களெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அவங்க எல்லா காலத்துக்கும் உதவியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா தகவலையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு சிறந்த ஞானியாக உருவாக்க சொல்கிறாங்க. அவங்கள நீ அஞ்ஞானியாக வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. இதை நம்மளோட சதீஷ் ஐயா ரொம்ப சரியாக செஞ்சார்னு சொல்லணும். ஆரம்பத்திலேருந்தே அவர் வேற நான் வேறன்னு நினச்சதே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நல்லதுலேயும் அவரோட நிலையில் உணர்ந்து அந்த பூரணமான தயவு. ஏன்னா ஐயா ஆண்கள் தான் கை தூக்கணும்ன்ட்டு சொன்னாங்க. அதனால் என்னால் கை தூக்க முடியல. ஏன்னா அவர் எதற்குமே தான் ஒரு ஆண் அப்படிங்கிறதே அவர் நினச்சது கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு தயவு நிலையில் நின்று ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு அவர் வாழ்ந்தவர். ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்தவர். எதையுமே எதிர்பார்க்காம எதுக்குமே ஆசைப்படாமல் வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த பூரண நன்னெறியில் நின்று வாழ்ந்தவர்னு ஐயா சொன்னேன். ஏன்னா இந்த பெங்களூரில் இருக்க அம்மாங்களுக்கெல்லாம் தெரியும், ஐயா மேலெலாம் அவங்களாம் அதீதமான பற்று வச்சுருந்தவங்க. அதனால் அந்த அளவுக்கு நன்னெறி ஐயா சொல்லி கொடுத்துருக்க நெறியில் நான் நின்று வாழணும். சமுதாயத்திற்கான எல்லா தகவலையுமே ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஐயா சொன்னார், புத்தகத்தில் எழுதியிருக்காரு, அதையெல்லாம் நாம் படித்தோம். அந்த நெறிகளில் எல்லாவற்றிலையும் நாம் நின்று நிலச்சி வாழறதுக்கு நாம் பயிற்சி எடுத்துக்கணும். நாம் இந்த காதில் வாங்கணும் அப்படின்னா 2 காதுமே உள்ளே போச்சு, உள்ளேயே நின்றுடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்படியே மனம் அப்படியே தாமரை இதழ் நம்மளோட சகசிரகாரத்தில் விரிஞ்சு நம்மளோட ஆக்னா சக்தியோட ஆற்றல் நம்மளோட துரியத்தையும் நமக்கு வேலை செய்ய வைக்கணும். அந்த துரியாதீதம் கடந்து ஐயா போன அந்த மரணமில்லா பெருவாழ்வு நிலை அடையிறதுக்கு நான் எந்த படியில் இருக்கேங்கிறத ஒவ்வொருத்தருமே உணர்ந்து வாழ்ந்து சமுதாயத்துக்காக ஐயா சமுதாயமே அப்படின்னு சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது இல்லைங்களா? சமுதாயமேன்னு எப்படி சொல்லணும்னா ஐயா சமயத்தின் பால் ஐயாவுக்கு ஜாதி மதம் சமயம் பொய்ன்னு சொன்னார் இல்லைங்களா? ஆனால் எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் புரிதல் இருக்கணும். அந்த புரிதலோட எதையுமே வெறுக்காமல்
இதுக்கு முன்னால் இருந்து ஐயா ரொம்ப அற்புதமாக, ஐயாவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, எல்லா சன்மார்க்கிகளும் மேடையில் ஏறணும்னு சொல்கிறது என்ன தெரியுமா, இதுக்கு முன்னால் இருந்த அருளாளர்கள் யாரும் எதுவுமே சொல்லாததை வள்ளலார் மட்டும்தான் சொன்னார்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதை விட தப்பான வார்த்தை எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர்கள் அவங்க சொன்னாங்களா, திருமூலர் சொன்னாரா, இல்லை மாணிக்க வாசகர் சொன்னாரா, நான் சொன்னது தான் சரி, எனக்கு மேலே யாரும் எதுவுமே சொல்லலை, இதுக்கப்புறமும் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு திருமூலரோ மாணிக்க வாசகரோ திருஞான சம்பந்தரோ அப்பரோ சுந்தரரோ யாருமே சொல்லலையே. அவரவர்கள் நிலையில் இருந்து என்னென்ன செயல்பாடுகளை எந்தெந்த காலகட்டத்துக்கு செய்ய முடியுமோ அவர்கள் செயல்பாடெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு துளி கூட நாம் செஞ்சுருக்க முடியாது இல்லையா. எத்தனை அற்புதமான பாடல்லாம் எழுதியிருக்காங்க, எவ்வளோ தயவு இருக்குது அதில், எவ்வளோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எதுவுமே நான் அல்ல, அனைத்தும் சர்வ பிரம்மம், அனைத்தும் இறைவன்ற உணர்றவங்க தான் சுத்த சன்மார்க்கி. எல்லாருமே சுத்த சன்மார்க்கின்னா இது வேணாம் அது வேணாம் இப்படி வேணாம் அப்படி வேணாம், இவங்கெல்லாம் இப்படி சார்ந்து இருக்காங்க அப்படியே இருக்காங்க, அதனால் எனக்கு அவங்களாம் சுத்த சன்மார்க்கி இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருமே எப்படி சுத்த சன்மார்க்கியாக இருக்க முடியும். சுத்த சன்மார்க்கினா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உளந்தான் எம்பெருமான் நடம் புரியும் இடமெனவே யான் தேர்ந்தேன், அந்த வித்தகர்த்தம் அடிக்கு ஏவல் புரிந்திடவே என் சிந்தை மிக விழைந்ததாலோன்னு எவ்வளோ தயவா ஐயா சொல்கிறாங்க. அப்போ எத்துணையுமே பேதம் இல்லாமல் யார் ஒருத்தவங்க எல்லா உயிரையும் ஏற்றுக்கிறாங்களோ எல்லா உயிரையும் ஏற்றுக்கணும், எதுவுமே ஏற்றுக்கிட்டு அவங்கள அழகாக அன்பு பாராட்டி நம்மளோட பக்கம் அவங்கள வர வச்சுட்டு, ஏன்னா ஒரு பக்கம் வராமலே அவங்களுக்கு எப்படி புரியும் இல்லையா. உன்னை தெரிஞ்சிக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்தால் தான் அவங்க தெரிஞ்சிக்க முடியும். அதனால் எல்லா உயிரையும் நேசிக்கிற பக்குவம், அந்த குணம், அந்த தயவு நமக்கு மேலோங்கி இருக்கணுன்றது தான் ஐயாவோட அருட்பாலை. எல்லா பாடலும் சமுதாய சீர்திருத்தமாக ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்ன சமுதாய சீர்திருத்தம் ரொம்ப சிறப்பாக வரணும், இந்த உலகமெல்லாம் அருள் பெற்று வாழணும்னா அதுக்கு ஒரே வழி ஜீவகாருண்யமாக தான் இருக்குது. எல்லாருமே ஐயா சொல்கிறாங்க, யாரும் கஷ்டப்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டாம், யாருமே நீ சாப்பிடாம குடும்பத்தில் இருக்கவங்க சாப்பிடாமலாம் நீ எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, அவர்கள் தரத்துக்கு ஒப்ப தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி இதில் ஒரு 50 பைசா நான் கொடுக்குறேன், என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா சரி இதில் ஒரு 500 ரூபாய் நான் தர்மம் பண்ணுறேன். எல்லாரையும் ஐயா உங்களோட தரத்துக்கு ஒத்த நீங்கள் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தரத்துக்கு ஒப்ப தர்மம் பண்ணும் பொழுது தான் நமக்கு மன நிறைவு இருக்கும். அந்த மன நிறைவு நமக்கு எதில் வரும்னா, மன நிறைவு வந்தால் தான் நமக்குள்ள அருள் பழுக்கும். அந்த அருள் பழுக்கணும்னு சொல்கிறது தான் சமுதாய சீர்திருத்தமாக ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சமுதாயத்துக்காகவும் நமக்காகவும் வள்ளல் பெருமானார் இந்த உலகத்துக்கு வருவிக்க உற்று, ஐயா சொல்லாத சொல்லே இல்லைன்னு சொல்லணும், தயவே உருவான வள்ளல் பெருமானார் நமக்கு தயவாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கார். அவர்கிட்டேருந்து நாம் என்ன கடைபிடிக்கணும்னா, கருணையே வடிவாய் பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சம் ஆதிகளை அகற்றவும் ஐயா சொல்கிறாங்க. அந்த கருணையான வடிவம் எனக்கு பிறர்களுக்கெல்லாம் துன்பம் ஏதாச்சும் என் காதில் கேட்டாலும் கண்ணால் பார்த்தாலும் அந்த துன்பத்தை நான் நிவர்த்தி பண்ணணும், இதுதான் எனக்கு வேணும்னு ஐயா கேட்குறார். இந்த தயவை மட்டும் கேட்டதுனால இறைவன் அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். ஐயா என்ன கேட்குறார், நான் உன்னை அடைஞ்சிடணும் அப்படின்லாம் சொல்கிறவர் ஜீவகாருண்யத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சம் ஆதிகளை நான் அகற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி அகற்ற முடியும்னா அந்த ஜீவகாருண்யத்தில் மட்டும்தான் அகற்ற முடியும். பள்ளி கத்தனா கூட எனக்கு பயமாக இருக்குது, எந்த உயிருக்கு துன்பமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா கதவு தட்டினா பயமாக இருக்குது, என்ன கஷ்டத்துக்காக தட்டுறாங்களோ தெரியலையே, நமக்கு அப்படிலாம் எதுவும் தோணுமா? முடிஞ்சால் திறக்கலாம், இல்லைன்னா ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆனால் ஐயா அந்த கதவு தட்டுறதெல்லாம் கூட எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஜீவ தயவு இதெல்லாம் ஐயா சொல்கிறது என்னென்னா,
இந்த தயவை நாமளும் எல்லாம் வளர்த்துக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளோட தயவு வந்து மேன்மை நிலைக்கு போய்கிட்டே இருக்கணும். இந்த தயவில் நான் எந்த நிலையில் இருக்கேன்றதை உணர்ந்து தயவை நான் கடைபிடிக்கணும். அடுத்த உயிர்களுக்கு இதம் புரிந்து வாழணும். இருளாமை அறல் வேண்டும், எமை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும். என்னை சுற்றி இருக்க எல்லாருமே சுகமாக இருக்கணும். நான் தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி இந்த சமுதாயத்தை சிறப்பு படுத்துவேன். ஐயா சொல்கிறேன், இருளாமை அறல் வேண்டும், எமை அடுத்தார் சுகம் எவ்வளோ அழகு பாருங்கள். ஐயா என்னைக்காச்சும் அவருக்காக வேண்டிக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா எமை அடுத்தார் சுகம், என்னை சுற்றி இருக்க எல்லாரும் சுகமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பெண்கள் ரேஷன் கடையில் அரிசி போட்டால் கூட சொல்கிறது இல்லை, ஏன்னா அவங்க போய் அரிசி வாங்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எமை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ கருணை பாருங்கள். அந்த கருணை தான் சமுதாய கருணையாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். வந்த நான் என்ன செயலை செய்யணும், எதுக்காக வந்தேன்றதை ஐயா நமக்கு எல்லா விதத்துலேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சிறமேற்கொண்டு செயல்படுத்தி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருட்பாதத்தை நாம் அடையணும். நம்மளோட நோக்கம் எல்லாமே என் சுதந்திரம் எதுவுமே இல்லைப்பா, உன்னோட பாதத்தை அடையிறது, உன்னோட எப்போவுமே வந்து இறைவனோட சிந்தனையோடவே இருக்கிறதுக்கு நம்ம எல்லாமே பழக்கப்படுத்திக்கணும். இறைவனோட சிந்தனையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். அவரையே நாம் சார்ந்து அவரோட உணர்வோடவே எந்த துன்பம் எனக்கு வந்தாலும் எல்லாம் என்னோட கர்மாவால் தான் வந்தது, எதையுமே நான் ஏற்றுக்குவேன். கல்லை போய் நாம் இடிச்சுக்குவோம். என்ன சொல்லுவோன்னா, கல் வந்து காலில் இடிச்சிச்சின்னு சொல்லுவோம். அது எங்காவது வந்து காலில் வந்து இடிக்குமா? நாமளாக இப்போ இடிச்சுக்கிட்டு கல் வந்து காலில் இடிச்சிருச்சின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் நமக்கு வர அதை தான் ஏற்றுக்கணும். எந்த துன்பம் வந்தாலும் என்னோட கர்மா எனக்கு வந்திருக்கு, என்னோட இறைநிலை படி வளர்ச்சிக்காக வந்திருக்குன்னு நினச்சிட்டோன்னா எதுவுமே நமக்கு துன்பமாக இருக்காது. நானே எதுவும் இல்லை, நான் எனக்குன்னு ஒரு ஆள், நான் ஒரு ஆள் இதுக்கு ஒரு துன்பம்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் என்னை இன்னான்னு சொல்கிறது இல்லையா? நானே ஒரு ஆள் இல்லை, இதில் எனக்கு ஒரு துன்பமாக அதுக்கு ஒரு எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இறைவன் இருக்கார், அவரோட பாதையில் நான் சென்றுக்கிட்டு இருக்கேன்ற அந்த உணர்வு மட்டும் இருந்துருச்சுன்னா, நானுங்கிற அந்த தன்முனைப்பை அற்று எல்லாரோட குற்றத்தையும் குணமாக நாம் ஏற்றுக்கணும். இது எல்லாமே ஐயா வந்து சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் சொல்லி கொடுத்துருக்க ஒரு அருள் தகவல், அருள் எழுச்சியான ஒரு தகவல். இதையெல்லாம் நாம் சிறமேற்கொண்டு அருள் பாதையில் பயணித்து அருள் நிலையை பூரணமாக அடையிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஐயாவோட பெருந்தயவு, பெரும் ஆசீர்வாதம். அனைவருக்கும் நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும்